பிரச்சனைக்கு மூல காரணம் அதிகமான பாசம். அதிகமான பாசம். யார் எல்லாமே ஒரு பொண்ணோ, பையனோ திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அவருடைய ஆசை பாசங்களை யாரெல்லாம் விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி கொடுத்தா பெற்ற தாய் தந்தைகள் பெண்ணுடைய வாழ்க்கை அவங்க வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆசை பாசங்களை அவங்க விட்டு கொடுக்கணும். அப்படி விட்டு கொடுத்துட்டா அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. அதே போல் பையனுடைய தரப்புலையும் சில விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து போனால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது. யார் எல்லாம் மூன்றாவது மனிதர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் உள்ளே வராங்களோ அந்த இடத்துல குடும்ப பிரச்சனை அதிகரிக்கும். அது உறவு முறையாக இருக்கலாம், அண்ணா உறவு முறையாக இருக்கலாம், அக்கா உறவு முறையாக இருக்கலாம், இல்லை அம்மா உறவு முறையாக இருக்கலாம், இல்லை மாமியார் உறவு முறையாக இருக்கலாம். சொந்த பந்தத்தில் எந்த உறவு முறையாக இருந்தாலும் சரி, அது குடும்ப வாழ்க்கையில் அவங்க உள் நுழைவு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு பிரச்சனை இருக்கும். இது மாற்றம் கிடையாது. அப்போ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் இருப்பதற்கான மூல காரணமே மூணாவது மனிதர்கள், அதாவது கணவன் மனைவிக்கு உட்பட்டு யார் இருந்தாலும் அவங்க மூணாவது மனிதர்கள் தான். அது அம்மா இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், சகோதரஸ்தனமாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருந்தாலும் அது மூன்றாவது. அப்போ கணவன் மனைவிக்கு உண்டான இடைப்பட்ட விஷயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருந்து அவர்களுடைய பிரச்சனை அவர்களே பேசி தீர்த்து அந்த திருமண வாழ்க்கையில் மனம் விட்டு பேசி அவங்களே அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை தேடிக்கினாங்களா, இது பிரச்சனை கிடையாது. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை கிடையாது. அப்போ ஜாதக ரீதியாக 10க்கு 10 பொருத்தம், 8 பொருத்தம், என்னதான் பொருத்தங்கள் நீங்கள் பார்த்து திருமணம் பண்ணாலும் பொதுவாகவே விட்டு கொடுக்கும் தன்மை யாருக்கு இருக்குதோ அவருடைய வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும்.